வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3 இயல் 1 எண்ணியலில் பயிற்சி 1.3 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பயிற்சி 1.3 முதல் கணக்கு பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றில் பெருக்கல் பலனை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ கொடுத்துருக்கதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.5 × 3. ஸோ 0.5 3ஆல் பெருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு புள்ளி இல்லாமல் எழுத போகிறோம். அப்போ 0.5 வந்து புள்ளி இல்லாமல் எழுதுனா 0.5 வந்துடுங்களா, இன்ட்டு 3 வருமா. இப்போ எப்பயும் பெருக்கிற மாதிரி பெருக்கி வர ஆன்சருக்கு எத்தனை தசம எண் தள்ளி புள்ளி இருக்குதுன்னு எண்ணி கடைசியில் ஆன்சரில் வச்சிடலாம். எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா புள்ளியோடு கொடுத்தாங்க அப்படின்னா புள்ளி எடுத்து அதை புள்ளியை விட்டுட்டு நம்பர் அப்படியே எழுதி அதை பெருக்கிட்டு கடைசியாக நம்ம புள்ளி வச்சுக்கலாம். இப்போ 3 × 5 என்ன வரும், 15ங்களா, 5 மீதி 1, 3 × 0 3ஆல் 0 வகுத்து பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 0 வந்துடும். 0 + 1 1 வந்துடுங்களா. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 15ன்னு கிடைக்குது. கொஷினில் பார்க்கணும் எத்தனை இடம் தள்ளி எத்தனை தசம இடம் தள்ளி புள்ளி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, ஒரே ஒரு தசம இடம் தள்ளி புள்ளி இருக்குங்களா. அப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சரும் கடைசியிலேருந்து லாஸ்ட்லேருந்து தான் பார்க்கணும். எப்பயுமே கொஷின்லேயும் லாஸ்ட்லேருந்து தான் பார்க்கணும். லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது என்ன ஆகுது, 5 அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இருக்குது. அப்போ ஒரு தசம இடம் முன்னாடி புள்ளி இருக்குங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர்லேயும் லாஸ்ட்லேருந்து ஒரு இலக்கம் தள்ளி ஒரு தசம இடம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், தேர்ஃபோர் 0.5ஓட 3 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 1.5ன்னு கிடைக்குது. அடுத்து இதில் ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். 3.75 × 6 அப்படின்ட்டு இருக்குங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு கொஷினில் இருக்கிறது அப்படியே எழுதுப்போம். 3.75 6ஆல் பெருக்கிறோம். அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 3.75 புள்ளி இல்லாமல் எழுதுனா 375ன்னு வந்துடுங்களா. அப்போ 375 6ஆல் பெருக்கிறோம். பெருக்கிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், வர ஆன்சரில் புள்ளி வச்சுக்கலாம். அப்போது 6ஓட 5 பெருக்கணும் என்ன வரும், 6 × 30க்கு 0 மீதி 3. அடுத்து 6 7 பெருக்கணுங்களா. 6 7 42 + 3 45 மீதி 4. 6 3 18 + 4 22ன்னு வரும். ஸோ அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது, 2250 அப்படின்னு கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், கொஷினில் எத்தனை இலக்கம் எத்தனை தசமிடம் தள்ளி புள்ளி இருக்குன்னு பார்ப்போங்களா. ஸோ இங்கே ஒரு இலக்கம் இங்கே ஒரு இலக்கம் மொத்தம் எத்தனை இலக்கம் இருக்குது. ஸோ 2 தசமிடம் முன்னாடி புள்ளி இருக்குது, லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது 2ங்களா. அப்போ நம்ம கிடைச்ச ஆன்சர்லேயும் கடைசியிலேருந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 1 2 இலக்கம் முன்னாடினா நமக்கு என்ன கிடைக்குது, 22.50 அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர். அப்போ தேர்ஃபோர் 3.75ஓட 6 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 22.50ங்கிறது நம்மளோட ஆன்சர். அடுத்து மூணாவது கேள்வி பார்க்கலாம். 50.2 × 4. ஸோ 50.2ஓட 4 பெருக்குன்னா என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்களா. ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டு கொஷின் என்ன கொடுத்தாங்களோ அது அப்படியே எழுதுவோம். அப்போ ஈக்குவல் டு 50.2 × 4. ஸோ புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன வரும், 502ன்னு வந்துடுங்களா. இப்போ 4ஆல் பெருக்கிறோம். 4 2 8, 4 × 0 0, 4 5 20ங்களா. ஸோ அப்போ என்ன கிடைக்குது, நமக்கு 2008 அப்படின்னு கிடைக்குது. நமக்கு என்ன கிடைக்குது, 2008ன்னு கிடைக்குது. கொஷினில் எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது பாருங்களேன், ஒரே ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது, ஒரு தசம இடம் தள்ளி புள்ளி இருக்குங்களா லாஸ்ட்லேருந்து. அப்போ நம்ம கிடைச்ச ஆன்சர்லேயும் ஒரு இலக்கம் தள்ளி கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும், 200.8ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். அப்போ 50.2ஓட 4 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 200.8ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து ஐந்தாவது கேள்வி. ஸோ ஐந்தாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, 0.03 × 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0.03 9ஆல் பெருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கொடுத்த கொஷின் அப்படியே எழுதிப்போங்களா. அடுத்து புள்ளி இல்லாமல் பெருக்குவோம். அப்போ 0.03 × 9ன்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 9 3 பெருக்கணுங்களா. 9 3 27க்கு 7 மீதி 2 போடுவோம். 9 × 0 0 ஆயிரும். 0ஓட 2 கூட்டினா 2ன்னு வந்துடுங்களா. அடுத்து 9 × 0 0ன்னு வந்துடும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 0.27ன்னு கிடச்சிருக்குங்களா. இப்போது 0.27 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ எத்தனை தசம இடம் தள்ளி புள்ளி இருக்குது அப்படின்னு பார்க்கணுமா. நம்ம கொஷினில் பார்த்தீங்கன்னா கடைசியில் 1 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்கா. அப்போ நம்மளோட ஆன்சர்லேயும் லாஸ்ட்டில் 1 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 0.27ங்க தான் சரியான விடை. அப்போ தேர்ஃபோர் 0.03 9ஓட பெருக்கணும் அப்படின்னா 0.27 தான் ஆன்சர். அடுத்த ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம். 453.03 × 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 453.03 7ஆல் நம்ம பெருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன வரும், 45,303ன்னு வந்துடுங்களா. × 7. இப்போ 7ஆல் பெருக்கலாம். 7 3 என்ன, 21க்கு 1 மீதி 2.
ஸோ 7 இன்ட்டு 0 0 ஆயிரும், 0 + 2 2 ஆகிடும். அடுத்து 7 3 மறுபடியும் 21க்கு 1 மீதி 2. ஸோ 7 5 35, 35ஓட 2 கூட்டணும் அப்படின்னா 37 7 மீதி 3 இங்கே இருக்கும். ஸோ அடுத்து 7 4 28, 28 + 3 31. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 3,17,121 கிடச்சிருக்குங்களா? இப்போ எத்தனை இடம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ கொஷினில் பார்த்தீங்கன்னா 1 2 2 இலக்கம் 2 தசம இடம் முன்னாடி புள்ளி இருக்குது அப்படிங்கிறனால நம்மளோட ஆன்சரில் என்ன பண்ணணும்? கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சுக்கணும். அப்போ 3171.21 தான் ஆன்சர். தேர்ஃபோர் அப்போ 453.03ஓட 7 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது? 3171.21 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த 6வது கேள்வி 4 × 0.7. அப்போ கொஷினில் இருக்க அப்படியே எழுதிக்கலாங்களா? 4 × 0.7. அப்போது 4 × 0 7 7 4 என்ன 28க்கு போட்டுக்கலாங்களா? ஃபஸ்ட்டு 7ஆல் பெருக்கிறோம் 28 வந்துருச்சு. அடுத்து 0வில் பெருக்கலாங்க. 0 × 4 0ன்னு வந்துடும். அப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 28 கிடைக்குமா? இப்போது எத்தனை தசம எண் தள்ளி புள்ளி இருக்குன்னு பார்க்கணும். கொஸ்டின் என்ன இருக்குது? கடைசியிலேருந்து ஒரு தசம இடம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து ஒரு இலக்கங்களா? அப்போ நம்ம ஆன்சரில் என்ன பண்ணணும்? ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும் கடைசியிலேருந்து. அப்போ 4ஓட 0.7 பெருக்கணும் அப்படின்னா நம்மளோட விடை என்ன? 2.8 தான் சரியான விடை. அடுத்த 2வது கேள்வி பார்க்கலாம். அடுத்த 2வது கேள்வி அடிப்பக்கம் 6.8 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 3.5 சென்டிமீட்டர் அளவுடைய இணைக்கரத்தின் பரப்பளவை காண்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு இணைக்கரம் இருக்குங்களா? அந்த இணைக்கரத்தோட அடிப்பக்கம் எவ்வளோங்களா? 6.8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? அடிப்பக்கம் நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா ஸ்மால் பி அப்படின்னு எடுத்துப்போம். அடுத்து உயரம் வந்து என்ன கொடுத்துருக்கோம்? 3.5 சென்டிமீட்டரா? உயரம் அப்படின்னா ஹைட் ஹச் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? அடிப்பக்கம்னா ஸ்மால் பி, உயரம் அப்படின்னா ஹச்ன்னு எடுத்துப்போம். அவ்வளோ சென்டிமீட்டர் அளவு இருந்துச்சு அப்படின்னா அந்த இணைக்கரத்தோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்களா? நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா 2வது பருவத்திலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இணைக்கரத்தின் முதல் பருவத்தில் இணைக்கரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த இது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே போட போகிறோம். அப்போது இணைக்கரத்தின் பரப்பளவு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா B × H சதுர அலகுகள். ஸோ அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் பெருக்கணும் அப்படின்னா அதுதான் என்னது? இணைக்கரத்தின் பரப்பளவு அப்படின்னு பார்த்தோங்களா? அப்போ B × H சதுர அலகுகள். இப்போ நம்ம கொஷினில் பி அப்படின்னு என்ன அடிப்பக்கம் சொன்னாங்களா? அப்போ பியோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 6.8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹச்சோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஹச்சோட மதிப்பு 3.5 சென்டிமீட்டர், பியோட மதிப்பு 6.8 சென்டிமீட்டர்னு கொடுத்தாச்சு. இப்போ இதிலேருந்து என்ன பண்ணிடலாம்? இணைக்கரத்தின் பரப்பளவு ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? அப்போது ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். இணைக்கரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு பியோட மதிப்பு என்ன? 6.8. ஃபார்முலாவில் பி எங்கே இருக்கோ அங்கே 6.8ன்னு போட்டுக்கிறோம். ஹச்சோட மதிப்பு என்ன? 3.5ங்களா? அதை போட்டுக்கிறோம். சதுர அலகுகள் இருக்க இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? கொஷினில் இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருந்தா சென்டிமீட்டர் போட்டுக்கணும், மீட்டர் கொடுத்துருந்தா மீட்டர்னு போட்டுப்போம். நம்ம கொஷினில் சென்டிமீட்டர் இருக்கா? அப்போ சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுப்போம். இப்போ என்ன பண்ணணும்? 6.8யும் 3.5யும் பெருக்கணும். அப்போது 6.8யும் 3.5 பெருக்கணுங்களா? அது இங்கே தனியாக போடுறேன். அப்போ என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு புள்ளி இல்லாமல் எடுத்துப்போங்களா? அப்போ 68 × புள்ளி இல்லாமல் எழுதணும். 6.8 புள்ளி இல்லாமல் எழுதணும் அப்படின்னா 68 3.5 புள்ளி இல்லாமல் எழுதணும் 35 இப்போ இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு 5ஆல் பெருக்குவோமா? 8 40 மீதி 4 6 30 30 + 4 34. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 340 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து 3ஆல் பெருக்கிறோம். 3 8 24 மீதி 2 3 6 18 + 2 20 அப்படின்னு கிடைக்கிறோங்களா? இப்போ இதை கூட்ட போகிறோம். 0 4 + 4 8 இது 3 2. அப்போ 23.2380 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்? எத்தனை புள்ளிக்கு முன்னாடி இருக்குன்னு பார்க்கணுங்களா? ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா கடைசியிலேருந்து ஒரு புள்ளி ஒரு தசம இடம் தள்ளி இருக்குது. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தசம இடங்களா? மொத்தம் என்ன இருக்குது? ஸோ 2 தசம இடம். எப்படி 2 அப்படின்னா 3.5லேயும் ஒரு இடம் தள்ளி புள்ளி இருக்குது. அதே மாதிரி 6.8லேயும் கடைசியிலேருந்து ஒரு இடம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை? 2 கூட்டணும் அப்படின்னா 1 + 1 2 அப்போ கடைசியிலேருந்து என்ன பண்ணணும்? 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சுன்னா எங்கே வரும்? 8க்கு முன்னாடி வரும். அப்போ 23.80 சதுர சென்டிமீட்டர். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? தேர்ஃபோர்
இணைக்கரத்தின் பரப்பளவு தானே கேட்டாங்க. தேர்ஃபோர் இணைக்கரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு இணைக்கரத்தோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா 23.80 சதுர சென்டிமீட்டர் தான் சரியான விடை. அடுத்து 3வது கேள்வி பார்க்கலாம். அடுத்து 3வது கொஷின் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீளம் 23.7 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 15.2 சென்டிமீட்டர் அளவுடைய செவ்வகத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ நீளம் அப்படின்னா ஸ்மால் எல்னு எடுத்துப்போம், அகலம் அப்படின்னா ஸ்மால் பி அப்படின்னு எடுத்துப்போங்களா. ஸோ நீளம் எவ்வளோங்களா 23.7 சென்டிமீட்டருங்களா, அகலம் பார்த்தோம் அப்படின்னா 15.2 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய செவ்வகத்தோட பரப்பளவு கேட்குறாங்க. இங்கே நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமா? என்ன ஃபார்முலா? செவ்வகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. ஸோ நீளம் இன்ட்டு அகலம் சதுர அலகுகள்ங்களா. எல் இன்ட்டு பி நீளம் இன்ட்டு அகலம் சதுர அலகுகள். நம்ம கொஷினில் எல்லோட மதிப்பு எல் அப்படிங்கிறது என்ன? நீளம். நீளமோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 23.7 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அகலம் அப்படிங்கிறது ஸ்மால் பி. பியோட மதிப்பு என்ன? 15.2 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இதோட செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? எல் இன்ட்டு பி. ஸோ எல்லோட மதிப்பு நீளமோட மதிப்பு என்ன? 23.7. எல் இருக்க இடத்துல அதோட மதிப்பு போட்டுக்கிறோம். பியோட மதிப்பு என்ன? 15.2 சதுர அப்படியே வரும். அழகுகள் இருக்க இடத்துல நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர் கொடுத்தனால நமக்கு சதுர சென்டிமீட்டர்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கணுங்களா. இது ரெண்டையும் பெருக்கணும். 23.7ஐயும் 15.2ஐயும் நம்ம வந்து பெருக்கணும். அப்போது 23.7 15.2 எப்படி பெருக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு புள்ளி இல்லாமல் பெருக்கிட்டு கடைசி ஆன்சரில் புள்ளி வச்சுப்போங்களா. அப்போ என்ன வரும்? 237 × 152ன்னு வரும். ஸோ அப்போ இதை பெருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2ஆல் பெருக்கணும். 2 × 7 14, மீதி 1, 2 × 3 6 + 1 7 ஆகிடும். 2 × 2 4ன்னு வந்துடும். அடுத்து 5ஆவை படலை பெருக்கிறோம். அப்போ I7 35க்கு 5 மீதி 3. அடுத்து I3 5 5 + 3 18 மீதி 1. அடுத்து I2 10 10 + 1 11. அடுத்து ஒன்றாவை படால் பெருக்கணும் அப்படின்னா அதை நம்பர் அப்படியே வருங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் கூட்டுறோம். 4 7 5 கூட்டணும் அப்படின்னா 12 வரும், மீதி 1. ஸோ 4 + 1 5, 5ஓட 8 கூட்டினா 13, 13 + 7 20. அப்போ 0 மீதி 2 இங்கே வரும். 2 + 1 3, 3 + 3 6, மீதி 1 இருக்குங்களா. சரி, மீதி எதுவும் இருக்காது. அப்போ 2 + 1 3ன்னு வருதுங்களா. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 360224. ஸோ 36,024 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணும்? புள்ளி வைக்கணுங்களா. இப்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன இருக்குது? ஒரு இலக்கம் தள்ளி, ஒரு இலக்கம் முன்னாடி ஒரு தசமிடம் தள்ளி புள்ளி இருக்குது. இங்கே ஒரு தசமிடம் தள்ளி புள்ளி இருக்குங்களா. அப்போ இங்கே ஒரு இடம், இங்கே ஒரு இடம், மொத்தம் எத்தனை இடம்? 1 + 1 2 இடம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ லாஸ்ட்லேருந்து 2 இடம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 360.24 சதுர சென்டிமீட்டர்னு வரும். தேர்ஃபோர் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா செவ்வகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு 360.24 சதுர சென்டிமீட்டர். அடுத்த 4வது கேள்வி பார்க்கலாம். அடுத்த 4வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றை பெருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பெருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெருக்கல்ல ஒரு எண் வந்து 10 100 1000. ஸோ 1 அடுத்து 0 0 10 10,000 இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ என்ன பண்ணுவோம்? புள்ளியை மாற்றி வச்சுட்டு வருவாங்களா. ஒரு இலக்கம் ஒரு 0 இருந்ததுன்னா ஒரு இலக்கம் தள்ளி, 2 0 இருந்தால் 2 இலக்கம் தள்ளி மாற்றி வைப்போங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது? 2.57 × 10 அப்படின்னு இருக்குங்களா. எதுக்கு? 10 100 1000 10,000 அப்படின்னு வரும்போது மட்டும்தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன இருக்குது? நமக்கு 10ன்னு இருக்குது. அப்போ 10 அப்படிங்கும்போது என்னது? ஒரு 0 இருக்குது. அப்போ ஒரு 0 இருந்துச்சு அப்படின்னா புள்ளி ஒரு இடம் தள்ளி வைப்போம். அப்போ 2க்கும் 5க்கும் நடுமத்தில் இருக்க புள்ளி என்ன ஆகிடும்? 5க்கும் 7க்கும் நடுமத்தில் வரும். அப்போ 25.7ன்னு மாறிடும். ஒரு 0 வந்தால் ஒரு இடம் தள்ளுவோம், 2 0 வந்தால் 2 இடம் தள்ளி வைப்போம். அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இங்கே
0.51 × 10 அப்படின்னு இருக்குங்களா? அப்போ இங்கேயும் என்ன இருக்குது? ஒரு 0 தான் இருக்குது. அப்போ ஒரு 0 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்க புள்ளியை நகர்த்தி ஒரு இடம் தள்ளி வைப்போம். அப்போ என்ன ஆகும்? 5.1 அப்படின்னு வந்துடுங்களா? அது 5.1ன்னு சொல்லலாமா? ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 25.7, ரெண்டாவது ஒன்றுக்கு 5.1. அடுத்து மூணாவதுக்கு பாருங்கள், 125.367 × 100ன்னு இருக்குது. 100க்கு எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது? 2 பூஜ்ஜியம் இருக்கனால ஸோ 2 இடம் தள்ளுறோம். அப்போ என்ன ஆகுது? 136.7, 6க்கும் 7க்கும் நடுமத்தில் புள்ளி வந்துடும். ஸோ ஒரு இடம் தள்ளினா 3க்கும் 6க்கும் நடுமத்தில் புள்ளி வரும். அடுத்து 2 இடம் தள்ளணும் அப்படின்னா 6க்கும் 7க்கும் நடுமத்தில் புள்ளி வந்துடும். அப்போ 12,536.7 தான் சரியான விடை. அடுத்து 4வது கேள்வி பார்க்கலாம். 34.51 × 100 அப்படின்னு இருக்குங்களா? இங்கே எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது? 2 பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ ஒரு இலக்கம் தள்ளினா இங்கே வந்துடும், ரெண்டாவது இலக்கம் தள்ளினா இங்கே வருங்களா? அப்போ எந்த மதிப்பும் இல்லை அப்படின்னா நாங்கள் 0 போட்டுக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? 3451.0 அப்படின்னு வரும். ஸோ அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் 0 இருந்தாலும் இல்லைனாலும் மதிப்பு என்ன தான்? 3451 தான். அடுத்து 62.735 × 100 அப்படின்னு இருக்குது. 100க்கு எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது? 2 பூஜ்ஜியம் இருக்கனால ஒரு இலக்கம் தள்ளுறோம். அடுத்து 2 இலக்கம் தள்ளணும் அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு? ஸோ 6273.5ன்னு வரும். ஸோ ஒரு இலக்கம் தள்ளணும் அப்படின்னா 7க்கும் 3க்கும் நடுமத்தில் புள்ளி வந்துடும். இங்கே 2 பூஜ்ஜியம் இருக்கனால 2 இலக்கம் தள்ளுறோம். அப்போ 3க்கும் 5க்கும் நடுமத்தில் புள்ளி வரும். அப்போ இதோட ஆன்சர் 6273.5. அடுத்து 6வது கேள்வி, 0.7 × 10 அப்படின்னு இருக்குங்களா? அப்போ இந்த புள்ளி இங்கே நகர்த்துறோம். அப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னா 0 இருக்கிறதா அர்த்தங்களா? அப்போ 07.0 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதோட மதிப்பு 7 அப்படிங்கிறத மதிப்பு 7.0ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்து 7வது கேள்வி, 0.03 × 100 அப்படின்னு இருக்குது. அப்போ எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது? இங்கே 2 பூஜ்ஜியம் இருக்கனால ஒரு இலக்கம் 2 இலக்கம் தள்ளுறோம். இங்கே எதுவுமே இல்லைன்னா 0 போட்டுப்பாங்களா? அப்போ என்ன ஆகும்? 003.0 அப்படின்னு வரும். 003.0. 00க்கு மதிப்பு இல்லை அப்படிங்கிறனால 3 அப்படின்னு டைரெக்டாக எழுதிடலாமா? அடுத்து 8வது கேள்வி, 0.4 × 1000 அப்படின்னு இருக்குது. அப்போ 0.4 × 1000க்கு எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது? 3 பூஜ்ஜியம் இருக்குங்களா? அப்போ ஒரு இலக்கம் தள்ளினாவே நமக்கு இங்கே என்ன இல்லை? மதிப்பு இல்லைங்கனால 000ன்னு போட்டுக்கிறோம். அப்போ ஒரு இலக்கம் தள்ளினா 4க்கும் 0க்கும் புள்ளி வரும். அடுத்து 2 இலக்கம் தள்ளணும் அப்படின்னா 0க்கு 0க்கும், 3 இலக்கம் தள்ளணும் அப்படின்னா 0க்கு 0க்குங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது? 0400.0ன்னு வரும். அப்போ 400 அப்படின்னு எழுதிடலாங்களா? 0400 400 புள்ளி 0னால அதுக்கு மதிப்பு இல்லை. அப்போ 400 அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து 5வது கேள்வி பார்க்கலாம். அடுத்து 5வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு குழந்தையின் மிதிவண்டி சக்கரமானது ஒரு முழு சுற்றுக்கு 49.7 சென்டிமீட்டர் தூரத்தை கடக்கிறது எனில் 10 முழு சுற்றுக்கு அது கடக்கும் தூரத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஒரு குழந்தையோட சைக்கிள் மிதிவண்டி வந்து என்ன ஆகுது? ஒரு தடவை அதோட சக்கரம் வந்து சுற்றி வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ கடக்குதுங்களா? 49.7 சென்டிமீட்டர் தூரத்தை கடக்குதுங்களா? நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா 10 தடவை அது 10 தடவை சுற்றி வந்துச்சு. அந்த சக்கரம் வந்து ஒரு தடவை சுற்றி வந்து 49.7 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ 10 தடவை சுற்றி வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ தூரத்தை கடக்கும் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்குறாங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சுற்றுக்கு கடக்கும் தூரம் எவ்வளோ? ஸோ ஒரு சுற்றுக்கு அந்த இது வந்து அந்த சக்கரம் வந்து ஒரு தடவை சுற்றி வந்துச்சு அப்படின்னா தூரம் எவ்வளோ கிடக்குதுங்களா? 49.7 சென்டிமீட்டரா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 10 சுற்றுக்கு 10 தடவை சுற்றுச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் கடக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுங்களா? அப்போ 10 சுற்றுக்கு கடக்கும் தூரம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கடையில் போய் ஒரு பேனா வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு பேனாவோட விலை 5 ரூபா அப்படின்னா 2 பேனாவோட விலை எப்படி சொல்லுவோம்? 2 × 5 10ன்னு சொல்லுவாங்களா? அதே மாதிரி தான் இங்கே ஒரு தடவை சுற்றுவது தான் 49.7 சென்டிமீட்டர்னா அப்போ 10 தடவை சுற்றுவதுன்னா என்ன பண்ணணும்? 49.7ஓட 10 பெருக்கணும். 10 பெருக்கலாங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நமக்கு 10 100 பெருக்கல்ல 10 100 1000 10,000ன்னு வந்துச்சு அப்படின்னா 1 எடுத்து 0 வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஒரு தடவை புள்ளி மட்டும் மாற்றுங்களா? இப்போ இங்கே எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது? ஒரு பூஜ்ஜியம் இருக்கிறனால இதுக்கும் நடுமத்தில் புள்ளி. அப்போ 9க்கு 7க்கு இருக்க புள்ளி என்ன ஆகிடும்? 7க்கு அடுத்து புள்ளி வரும். ஸோ அதுக்கு அடுத்து எந்த இலக்கம் இல்லைன்னா 0 போட்டுப்பாங்களா? அப்போ 497.0 சென்டிமீட்டர். இப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? தேர்ஃபோர் 10 சுற்றுக்கு அதான கொஸ்டினில் கேட்குறாங்க. 10 சுற்றுக்கு எவ்வளோ தூரம் கடக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா? அப்போ 10 சுற்றுக்கு கடக்கும் தூரம்
எவ்வளோ அப்படின்னா 497 சென்டிமீட்டர். அடுத்த 6வது கேள்வி பார்க்கலாம். அடுத்த 6வது கேள்வி, ஒரு வரைபடத்தாளின் விலை ரூபாய் 1.50 ஆகும். ஸோ அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வரைபடத்தாள் அப்படிங்கிற ஒரு இதோட விலை, ஒரு பேப்பர் வரைபடத்தாள் அப்படிங்கிறது என்னது, பிக்சர் வரைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு பேப்பரோட விலை வந்து ₹1.50. ராதா ஒரு செருக்கேடு அப்படின்னு என்னென்னா ஆல்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு ஆல்பம் ஒரு செருக்கேடு தயாரிக்க வந்து எத்தனை தேவைப்படுதுங்களா, 20 வரைபடத்தாள்கள் வாங்குகிறாள் எனில். ஸோ 20 வரைபடத்தாள் தேவைப்படுதுங்களா, அதனால் 20 வாங்குறாங்க. யார், ராதா அப்படிங்கிறவங்க வாங்குறாங்க. அவள் செலுத்த வேண்டிய தொகையானது எவ்வளவு, அப்போ ஒரு வரைபடத்தாளோட விலை ₹1.50. அப்போ 20 வரைபடத்தாளோட விலை எவ்வளவா இருக்கும், எவ்வளோ அந்த கடைக்காரருக்கு ராதா அப்படிங்கிறவங்க செலுத்துவாங்க, காசு எவ்வளோ செலுத்துவாங்க அப்படிங்கிறத நம்மளோட கேள்வி. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு ஒரு வரைபட தாளின் விலை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு வரைபடத்தாளின் விலை எழுதணுங்களா. அப்போது ஒரு வரைபடத்தாளின் விலை எவ்வளோ, ரூபாய் ₹1.50, அதான் 1.50. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 20 வரைபடத்தாளின் விலை கண்டுபிடிக்கணுங்களா. அப்போ 20 வரைபடத்தாளின் விலை ஈக்குவல் டு, ஸோ விலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 1.50 20 பெருக்குவாங்களா. இப்போ பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போது 1.50 20 பெருக்கணும் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு தெரியுங்களா. பெருக்கும் போது என்ன பண்ணுவோம், புள்ளி எடுத்து பெருக்குவோம். அப்போ 1.50 புள்ளி எடுத்தோன்னா 150ங்களா, இங்கே 20 மாறிடுமா. அப்போ 0 பெருக்கும் போது எல்லாம் 0 வரும். அடுத்து என்ன பண்ணுவோம், 2 பெருக்குவோங்களா. அப்போ 2 பெருக்கும்போது என்னாகும், 2 × 0 0 ஆயிரும், ஒரு இலக்கம் விட்டுருவோம். 2 × 5 10 ஆகும், மீதி 1, 2 × 1 2, 2 + 1 3ங்களா. அப்போ 0 0 0 3ன்னு வரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 3 0 0 0ன்னு கிடைக்குதுங்களா. இங்கே கொஷினில் எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது பாருங்களேன், கடைசியிலேருந்து 1 2 இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குங்களா. அப்போ நமக்கு ஆன்சரில் என்ன பண்ணோம், 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சிடறோம். அப்போ புள்ளி வச்சா என்ன கிடைக்குது, 30 அப்படின்னு கிடைக்குதுங்களா. தேர்ஃபோர் ராதா செலுத்த வேண்டிய, அதான கொஸ்டின் கேட்குறாங்க, செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்களா. தேர்ஃபோர் ராதா செலுத்த வேண்டிய தொகை, ஸோ எவ்வளோ ரூபாய் செலுத்தணும் அப்படின்னா ரூபாய் 30 அவங்க என்ன பண்ணணும், கடைக்காரருக்கு கொடுக்கணும். அடுத்து 7வது கேள்வி பார்க்கலாம். அடுத்து 7வது கேள்வி பார்க்கலாம். ஸோ 7வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழ்கண்டவற்றின் பெருக்கல் பலனை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க. முதல் கேள்வி 3.6 0.3 பெருக்கணும் என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்களா. அப்போ ஈக்குவல் டு 3.6 × 0.3 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பெருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், புள்ளி இல்லாமல் எழுதிப்போங்களா. அப்போ 3.6 புள்ளி இல்லாமல் எழுதுனா 36ன்னு வந்துடும். அதே மாதிரி 0.3 புள்ளி இல்லாமல் எழுதுனா 0.3ன்னு வருங்களா. இப்போ பெருக்க போகிறோம். ஸோ 3 × 6 18, மீதி 1, 3 9 + 1 10 ஆகிடும். எவ்வளோ பெருக்கும்போது நமக்கு 0ன்னு வந்துடுங்களா. ஸோ இப்போ இதை கூட்டினா 8 0 1, அப்போ என்ன கிடைக்குது, 108 அப்படின்னு கிடைக்குது. கடைசியாக புள்ளி வைப்போங்களா. ஸோ புள்ளி இருக்குது, இங்கே கடைசி லாஸ்ட்லேருந்து ஒரு தசம எண் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே ஒரு இடம் தள்ளி புள்ளி இருக்குங்களா. அப்போ இங்கே 1 இங்கே 1, மொத்தம் எத்தனை இடம், 2 இடங்களா. அப்போ நம்ம ஆன்சர்லேயும் 2 இடம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ நம்ம ஆன்சர் என்னது, 1.08 தான் சரியான விடை. அடுத்து 2வது கேள்வி 52.3 0.1 பெருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 523 புள்ளி இல்லாமல் எழுதுவாங்களா, இது 0 1ன்னு வந்துடும். ஸோ 1ஆல் பெருக்கும் போது நமக்கு அதே நம்பரே வருங்களா. கடைசீட்டில் ஸ்டார் போட்டுப்போம். அடுத்து 0வில் பெருக்கும்போது என்ன ஆகிடும், எல்லாமே 0 ஆகிடும். இப்போ இதை கூட்டுறோம், இது 3 இது 2 இது 5 0. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 0 5 2 3ன்னு கிடச்சிருக்குங்களா. 523ன்னு கிடச்சிருக்கு. இப்போ புள்ளி பார்க்கணும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடம் லாஸ்ட்லேருந்து ஒரு இடம் முன்னாடி புள்ளி இருக்குது, இங்கேயும் லாஸ்ட்லேருந்து ஒரு இடம் முன்னாடி புள்ளி இருக்குங்களா. அப்போ இங்கே ஒரு தசமிடம் இங்கே ஒரு தசமிடம், மொத்தம் எத்தனை இடம், 2 இடம். அப்போ நம்ம ஆன்சர்லேயும் 2 இடம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் 5.23 5.23. ஏன்னா 0க்கு மதிப்பு இல்லைங்கனால இப்படி போட்டுக்கிறோம். அடுத்து 3வது ஈக்குவல் டு 537.4 0.2 பெருக்கணும். அப்போ எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு புள்ளி இல்லாமல் பெருக்கிப்போங்களா. 0 2ன்னு வரும். ஸோ 2ஓட எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். அப்போ 2 × 4 8, 2 × 7 14, மீதி 1, 2 × 3 6 + 1 7 ஆகிடும். 2 × 5 10 ஆகிடுங்களா. அடுத்து 0ஓட பெருக்கும்போது எல்லாமே 0ன்னு வந்துடும். அப்போ இது கூட்டினா ஒரு 8 4 7 0 1ன்னு வருங்களா.
அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சி 1 0 7 4 8ன்னு கிடச்சிருக்கு. இப்போ புள்ளியை பார்க்கணும். ஸோ கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு தசம இடம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே லாஸ்ட்லேருந்து ஒரு தசம இடம் தள்ளி புள்ளி இருக்குங்களா? அப்போ மொத்தம் இங்கே ஒரு இடம் இங்கே ஒரு இடம், அப்போ எத்தனை இடம்? 2 இடம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சரில் என்ன பண்ணணும்? லாஸ்ட்லேருந்து 2 இடம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 107.48 தான் நம்மளோட விடை. அடுத்து 4வது பார்க்கலாம். 0.6ஓட 0.06 நம்ம பெருக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? 06 இன்ட்டு புள்ளி இல்லாமல் எழுதிப்போங்களா? 006ன்னு எடுத்துப்போம். அப்போது 6 × 6 36, மீதி 3, 6 × 0 0 ஆயிரும், 0ஓட 3 கூட்டினா 3ன்னு வந்துடுங்களா? அடுத்து 0ஓட பெருக்கும்போது எல்லாம் 0 ஆயிடும், அடுத்து 0ஓட பெருக்கும்போது எல்லாம் 0 ஆகிடுங்களா? அப்போ 0 0 3 6ன்னு நமக்கு கிடைக்குமா? அப்போ 0 0 3 6ங்கிறது தான் நம்மளோட விடை. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 2 இடம் தள்ளி புள்ளி இருக்குது லாஸ்ட்லேருந்து. இங்கே பார்த்தோன்னா ஒரு இடம். அப்போ மொத்தமாக எத்தனை இடம்? இங்கே ஒரு 2 இடம், இங்கே ஒரு இடம். அப்போ 2 + 1 என்னது? 3 இடம். கடைசியிலேருந்து 1 2 3 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 0.036 தான் சரியான விடை. அடுத்து 5வது கேள்வி. 62.2 × 0.23 இருக்குங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? 62.2 கொஷினில் கொடுத்து அப்படியே எழுதிப்போம். அடுத்து என்ன பண்ணுவோம்? புள்ளி இல்லாமல் எழுதுவோங்களா? அப்போ 622 × 023. இப்போ 3 வாய்ப்பாடால் ஃபஸ்ட்டு பெருக்க போகிறோம். 3 2 6, 3 2 6, 3 6 18. அடுத்து 2ஆல் பெருக்குவோங்களா? ஸோ லாஸ்ட் ஸ்டார் போட்டு அதுக்கு முன்னாடி இருந்தால் எழுதுவோம். அப்போ 2 × 2 4, 2 × 2 4, 2 × 6 12. அடுத்து இந்த ஸ்டார் போட்டுப்போம். அடுத்து 0ஆல் பெருக்கும்போது 0 0 0ன்னு வந்துடுங்களா? இப்போ இது கூட்டுறோம். 6 6 + 4 10 ஆகிடும், மீதி 1 8 + 4 12, 12 + 1 13 ஆகிடும், மீதி 1 2 + 1 3, 3 + 1 4 1. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 1 4 3 0 6 அப்படின்னு கிடைக்குதுங்களா? இப்போ இது எத்தனை தசம எண்ணுக்கு அடுத்து புள்ளி வைக்கலான்னு பார்க்கலாங்களா? இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 2 லாஸ்ட்லேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு இலக்கம். அப்போ 2 + 1 என்னது? 3 இலக்கம். கடைசீட்லேருந்து 3 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 1 2 3 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சு என்ன வரும்? 14.306 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 6வது கேள்வி பார்க்கலாம். ஸோ 6வது என்ன கொடுத்துருக்காங்க? 1.02 × 0.05ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன ஆகிடும்? 102ன்னு வந்துடும். இது 005ன்னு வந்துடுங்களா? I2 5ஆல் ஃபஸ்ட்டு பெருக்கிறோம். I2 10, மீதி 1 5 × 0 0 ஆயிரும், 0 + 1 1 ஆகிடும், I1 5ன்னு வந்துடும். அடுத்து 0ஆல் பெருக்கினா எல்லாம் 0 ஆகிடும், மறுபடியும் இங்கே 0ஆல் பெருக்கினா 0 ஆயிருங்களா? இது கூட்டினா 0 1 5 0 0ன்னு வருங்களா? இப்போ நம்ம ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 0 0 5 1 0ன்னு கிடச்சிருக்குங்களா? இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. கடைசீட்லேருந்து இங்கே 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குங்களா? அப்போ இங்கே ஒரு 2 இலக்கம், இங்கே ஒரு 2 இலக்கம். அப்போ மொத்தம் எத்தனை? 2 + 2 4 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ கடைசியிலேருந்து 1 2 3 4 இலக்கம் தள்ளினா இங்கே வருங்களா? அப்போ நம்மளோட விடை 0.0510 தான் சரியான விடை. அடுத்து 7வது பார்க்கலாம். 10.05 × 1.05ன்னு கொடுத்துருக்காங்களா? 10.05ஓட 1.05 நம்ம வந்து என்ன பண்ணணும்? பெருக்கணும். அப்போ புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன வரும்? 1005 × 105ன்னு வந்துடுங்களா? இப்போ பெருக்கிறோம். 5 5 25க்கு 5, மீதி 2 5 × 0 0 0 + 2 2ன்னு வந்துடுங்களா? 0ல் பெருக்கும்போது 0 ஆயிரும், 5 × 1 5ன்னு வந்துடும். அடுத்து 0ல் எல்லாம் பெருக்கும்போது 0ன்னு வந்துடும். அடுத்து 1ஆல் பெருக்கும்போது என்னாகும்? அதே நம்பர் என்னவோ அது அப்படியே வருங்களா? அப்போ 5 2 5 5 0 1. அப்போ என்ன கிடைக்குது? 1 0 5 5 2 5ன்னு கிடைக்குதுங்களா? ஸோ எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் பாருங்கள். இங்கே 1 2, இங்கே 1 2, மொத்தம் எத்தனை இலக்கம்? 1 2 3 4 இலக்கம்ங்களா கடைசீட்லேருந்து? அப்போ நம்ம ஆன்சரில் என்ன பண்ணணும்? 4 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 10.55 25 தான் ஆன்சர். 10.55 25. சாரி 25ல் 2 5. அடுத்து 8வது கேள்வி. 101.01ஓட 001 பெருக்கணும். அப்போ புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன ஆகும்? 10,101 × 001ன்னு வந்துடுங்களா? இப்போ இதை பெருக்க போகிறோம். 1ஆல் பெருக்கும் போது என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே வந்துடும். 0ஆல் பெருக்கும் போது எல்லாமே 0 ஆகிடுமா? அப்போ அதை போடணுங்கிறதே இல்லை. நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்குது? 1 0 1 0 1ன்னு இருக்கா? இப்போ புள்ளியை பார்க்கணும். இங்கே 1 2 இலக்கம் தள்ளி, இங்கேயும் 1 2 இலக்கம்ங்களா? மொத்தமாக இங்கே 2 இலக்கம், இங்கே 2 இலக்கம். அப்போ மொத்தமாக எத்தனை? 4 இலக்கம் தள்ளி நம்ம ஆன்சரில் புள்ளி வைக்கணும். அப்போ 1 2 3 4ன்னா இங்கே வருங்களா? அப்போ 1.0101 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து இதில் 9வது கேள்வி பார்க்கலாம். 100.01 × 1.1 இருக்கா?
அப்போது 100.01 இன்ட்டு 1.1. இப்போ புள்ளி எடுத்துகிட்டு எழுதணும் அப்படின்னா என்ன வரும்? ஸோ இதை 2 பெருக்குவோங்களா? 10,001 இன்ட்டு 11 பெருக்குவோம். அப்போ 1ஆல் பெருக்கும்போது என்ன ஆகும்? நமக்கு எதுவுமே மாறாது அப்படியே வரும். மறுபடியும் 1ஆல் பெருக்கும்போது எதுவுமே மாறாது அப்படியே வருங்களா? அப்போ இது கூட்டினா என்ன வரும்? 1 1 0 0 1 1ன்னு வருங்களா? அப்போ நம்ம ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 1 1 0 0 1 1ன்னு கிடச்சிருக்குங்களா? இப்போ எத்தனை இடம் தள்ளி புள்ளி வைக்கணும் பாருங்களா? இங்கே கடைசியிலேருந்து ஒரு இலக்கம், இங்கே 1 2 இடம் தள்ளி இருக்குங்களா? அப்போ 1 + 2 3 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ எங்கே வரும்? ஸோ இந்த இடத்துல வரும் நமக்கு. இங்கே வருங்களா புள்ளி? அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 110.011 தான் சரியான விடை. அடுத்து கொள்குறி வகை வினாக்கள் பார்க்கலாம். அடுத்து கொள்குறி வகை வினாக்களில் 8வது ஒன்று பார்க்கலாம். 1.07 இன்ட்டு 0.1 பெருக்குனா என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? பெருக்கணும் அப்படின்னா புள்ளி இல்லாமல் எழுதிப்போங்களா? அப்போ 107 இன்ட்டு 01. அப்போ 1ஓட பெருக்கும் போது அப்படியே வரும். 0ஓட பெருக்கும் போது என்ன ஆகிடும்? 0ன்னு வந்துடுங்களா? இது கூட்டினா 7 0 1 0 அப்படின்னு கிடைக்குங்களா? ஸோ அப்போ கொஷினில் எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு இலக்கம், இங்கே 1 2 இலக்கம். அப்போ மொத்தமாக எத்தனை? 1 2 3ங்களா? அப்போ 3 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ 0.107 தான் நம்மளோட ஆன்சர். அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 9வது கேள்வி எப்படி இருக்குது அப்படின்னா 2.08 இன்ட்டு 10 அப்படின்னு இருக்குங்களா? ஸோ நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. பெருக்கல்ல 10ஓ 100ஓ 1000மோ இருந்துச்சு. 1000 10,000 ஒன்று அடுத்து எத்தனை 0 இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? புள்ளியே நகர்த்துவோம். ஒரு 0 இருந்தால் ஒரு இடம் நகர்த்துவோம். இப்போ 2 0 இருந்தால் 2 இடம் நகர்த்துவோங்களா? அப்போது இங்கே 2.08 2.08 இன்ட்டு 10ன்னு இருக்குங்களா? அப்போ எத்தனை 0 இருக்குது? ஒரு 0 இருக்குனால ஸோ 2க்கும் 0க்கும் இருக்க புள்ளி ஒரு இடம் நகர்த்தினா என்ன ஆகிடும்? 0க்கும் 8க்கும் நடுமத்தில் வந்துடும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 20.8. அப்போ 20.8 அப்படிங்கிறது என்னது? ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து 10வது கேள்வி. ஒரு தவளை ஒரு தாவலில், ஸோ ஒரு தவளை இருக்குது, அது ஒரு தாவு தாவுச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் கிடக்குதுங்களா? 5.3 சென்டிமீட்டர். ஒரு தாவு தாவுச்சுன்னா 5.3 சென்டிமீட்டர் கடந்துருங்களாம். 10 முறை அவ்வாறு தாவும் போது அந்த தவளை கடந்த தொலைவு. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுது? ஒரு தடவை தாவுச்சு அப்படின்னா 5.3 சென்டிமீட்டர் தூரம் கிடக்குதுங்களாம். அதே மாதிரி 10 தடவை தாவுச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு கேட்குறாங்களா? அப்போ என்ன பண்ணோம்? 5.3 இன்ட்டு 10 கண்டுபிடிக்கணுங்களா? அப்போ 5.3 இன்ட்டு 10 அப்படிங்கும்போது நமக்கு என்ன இருக்குது? இங்கே 1க்கு அடுத்து 10 100 1000 வந்து என்ன பண்ணுவோம்? இங்கே எத்தனை 0 இருக்குதுன்னு பார்த்தா அத்தனை புள்ளி நகர்த்துவோங்களா? அப்போது இங்கே எது மேலேன்னு 0 போட்டுக்கிறோம். இப்போ என்ன 5க்கும் 3க்கும் இருக்க புள்ளி என்ன ஆகிடும்? 3க்கும் 0க்கும் நடுமத்தில் வந்துடும். அப்போ 53.0ன்னு வந்துடும் 0க்கு. அப்போது இங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? தூரம் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்தனால நமக்கு என்னது? 53.0 சென்டிமீட்டர் தான் சரியான விடை. அப்போ நம்மளோட ஆப்ஷனில் தேர்ட் ஆப்ஷன் 53.0 சென்டிமீட்டர் தான் சரியான விடை. ஸோ பயிற்சி 1.3 கணக்குகள் இதுதான். இந்த கணக்குகளில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. ஸோ அது இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கொஷின் வந்து ஓன் கொஷினாக கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.